ஆயிரம் ஆயிரம் குடும்ப தலைவிகள் வந்து கேட்கல, எங்கள் அம்மாவோ எங்கள் அக்காவோ கேட்கல. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள். நீங்கள் ஒரு அறிவு சமூகம் எப்படி சிந்திக்கும்னா, எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கோ, எந்த நாட்டில் காவல்துறைக்கு, வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கோ, அந்த நாடு குற்றச்சமூகமாக குற்றவாளிகள் நிறைந்த நாடுன்னு அர்த்தம். எந்த நாட்டில் உழவர் குடிகள், நெசவாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு நாடா இருக்குன்னு அர்த்தம். வேளாண் குடிமக்கள் போற்றப்பட்டால் அங்க பசி இருக்காது. அதுக்கப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவு சமூகமா இருக்கும். நீ ஐஏஎஸ் ஆகு, ஐபிஎஸ் ஆகு, நீதிபதியாகு, வழக்கறிஞராகு, என்னவாகும். ஆனா அதெல்லாம் உருவாக்குனவன் யாரு? ஒரு ஆசிரியன். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த வகுப்பறை யாரை நம்பி இருக்கு? ஆசிரியர் பெருமக்களை. வீதியில் நின்று படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான். அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை என்ன? இதே மாதிரி டாஸ்மார்க்கில் நிற்கிற சரக்கூத்தி கொடுக்கிற தொழிலாளர்கள், அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போறான்னா அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காம இருக்குமா? இதை முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும். இந்த நாடு நாசமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பே இருக்கணும். காலங்காலமா இவர்களுக்கு வாக்கு செலுத்தி கடைசியா வந்து நீங்க பாதையில நின்றுட்டீங்க, வீதியில நின்றுட்டீங்க. இது என்ன கொடுமை பாருங்க. அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான். உயிரை காக்கிற அரசு மருத்துவர்கள் பெருமக்கள் வீதியில் நின்று போறா. தன்னலமற்று சேவை செய்கிற செவிலிய பெண்கள் வந்து கொரோனா நேரத்துல எல்லாம் உங்களுக்கு செவிலியர்கள் தேவையா தெரிஞ்சு, இப்ப தேவையில்லாம தெரியுது. எல்லாரையும் வீதியில் நிறுத்திட்டு துப்புரவு பணியாளர்ல இருந்து எல்லாம் வீதியில நிக்கிறான். நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி